எம்பி நவாஸ் கனி இஸ்லாமியர் ஓட்டை மட்டுமா வாங்கி ஜெயிச்சா? இந்துக்கள் ஓட்டு போடாம அந்த எம்பி ஜெயிச்சிருப்பாங்க? மானங்கட்ட எம்பிக்கு இந்த வேலையா? இல்ல மக்கள் பிரதிநிதியா? இல்ல ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு பிரதிநிதியா? மானங்கட்ட இந்துக்களே சிந்தியுங்கள். ஒரு கடவுளுக்கு பிரச்சனை என்று இந்து மகாசபா வரும்போது இந்த காவல்துறை அடக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறது. பெண்களை போடிவாடி என்று காவல்துறை அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். சிந்தித்துக் கொள்ளுங்கள் காவல்துறை நண்பர்களே. இஸ்லாமியர் உங்களை ஓட ஓட அடித்தார்கள். நீங்கள் போட்டிருந்த யூனிஃபார்மை கலட்டி விட்டு அடித்தார்கள். அன்று இந்து இயக்கங்கள் மட்டுமில்லை என்றால் உங்க நிலைமை சிந்தித்து பாருங்கள். கோவையில் செல்வராஜ் கொலை வழக்கு சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமியர் ஓட விட்டு அடிச்சாங்க அவங்கள. அன்றும் இந்து இயக்கங்கள் தான் உங்களை காப்பாற்றியது. வல்லபே பாலா அகில பாரத இந்து மகாசபா மாநில இளைஞரணி தலைவர். தமிழகத்தில் தொடர்ந்து மத கலவரத்தை தூண்ட சில இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக திருப்பரங்குன்ற மலை கந்தன் மலை என்று அழைக்கப்படுகின்றன. அதை சில இஸ்லாமிய அமைப்புகள் சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. இதற்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் உடந்தையாக கொண்டிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி அவர்கள் அங்க குறிப்பிட்ட இஸ்லாமிய தலைவர்கள் அழைத்துக் கொண்டு கந்தன் மலைக்கு செல்கிறார். கந்தன் மலைக்கு செல்ல அந்த இஸ்லாமிய அமைப்புகள் போகும்போது கந்தன் மலையில் வைத்து சிக்கன் பிரியாணி சாப்பிடுறாங்க. இது இந்துக்களின் மனதை புண்படுத்துமா? புண்படுத்தாது. இது காவல்துறையும் தமிழக அரசும் வேடிக்கைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம் எம்பி இஸ்லாமிய ஓட்டை மட்டுமா வாங்கி ஜெயிச்சா? நான் ஒரு ராம்நாட்டுக்காரன் என்று உரிமையாக கேட்கிறேன். இந்துக்கள் ஓட்டு போடாம அந்த எம்பி ஜெயிச்சிருப்பான? இந்த மானங்கட்ட எம்பிக்கு இந்த வேலையா? இல்ல மக்கள் பிரதிநிதியா? இல்ல ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு பிரதிநிதியா? மானங்கட்ட இந்துக்களை சிந்தியுங்கள். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட இந்துக்களை சிந்தியுங்கள். நம்மகிட்ட ஓட்டு பிச்சை எடுத்த ஒரு நாயை நம்ம போற்றி வழங்கக்கூடிய முருகப்பெருமான் மலையில பிரியாணி உட்கார்ந்து சாப்பிடுறோம். சிந்திச்சு பாருங்கள் இந்து சொந்தங்களே. இந்துக்கள் ஒன்றுபட்டால் அயோத்தியை மீட்டெடுத்தோம். சிந்தித்து பாருங்கள். மீண்டும் தமிழகத்தில் ஒரு கரசேவை தேவை. அது அகில பாரத இந்து மகாசபா மாநில தலைவர் தா பாலசுப்ரமணியன் ஐயா தலைமையில் மீண்டும் கந்தன் மலையை மீட்க தமிழகத்தில் ஒரு கரசேவை நடக்கும். அந்த நவாஸ் கானையும் தமிழக அரசையும் கண்டித்து 30/1/2025 நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசும் காவல்துறையும் இந்து மகாசபா நிர்வாகிகளை கைது செய்தது. ஒரு கடவுளுக்கு பிரச்சனை என்று இந்து மகாசபா வரும்போது இந்த காவல்துறை அடக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறது. காலையில் கைது செய்யப்பட்ட சில நிர்வாகிகளை சந்தித்தேன். காவல்துறை ஒரு கண்ணியமான காவல்துறையை இருக்க வேண்டும். இந்து மகாசபா நிர்வாகிகளை தலை குறைவாக பேசியிருக்கிறது. பெண்களை போடிவாடி என்று காவல்துறை அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். சிந்தித்துக் கொள்ளுங்கள் காவல்துறை நண்பர்களே. ஆம்பூர் கலவரத்தை மறந்து விடாதீர்கள். இஸ்லாமியர் உங்களை ஓட ஓட அடித்தார்கள். நீங்கள் போட்டிருந்த யூனிஃபார்மை கலட்டி விட்டு அடித்தார்கள். அன்று இந்து இயக்கங்கள் மட்டுமில்லை என்றால் உங்க நிலைமை சிந்தித்து பாருங்கள். கோவையில் செல்வராஜ் கொலை வழக்கு சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமியர் ஓட விட்டு அடிச்சாங்க அவங்கள. அன்றும் இந்து இயக்கங்கள் தான் உங்களை காப்பாற்றியது. தமிழக காவல்துறை ஒன்று சிந்தித்துக்குங்க. இந்து மகாசபா நிர்வாகிகள் ஒருத்தர் மேல கை வச்சாலும் மீண்டும் தமிழகத்தில் ஒரு கரசேவை நடக்கும். கூடிய விரைவில் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் நான் தீபம் ஏற்றுவேன். நாள் அறிவிக்க மாட்டேன். கார்த்திகை தீபம் மட்டுமல்ல, இதற்கு இடைப்பட்ட கூடிய விரைவில் நான் மட்டும் சென்று அந்த மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவேன் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.